அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்பு செய்திகள். இலங்கையை நோக்கி நகரும் தாளமுக்கம் மின்தடை ஏற்படலாம், கிழக்கு மாகாண மக்களுக்கு முக்கிய அறிவுறுத்தல். 44 லட்சம் மாணவர்களுக்கு இந்த மாதம் இலவச சீருடை விநியோகம். திருகோணமலையில் அதிகரித்துள்ள காற்றின் வேகம், விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. கொழும்பில் பிரபல ஹோட்டலில் சந்தித்துக் கொண்ட முக்கிய அரசியல்வாதிகள். டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட வீடுகளை புதிதாக நிர்மாணிக்கும் பணி ஆரம்பம். கிரிகரி வாவியில் விபத்துக்குள்ளான விமானத்தை மீட்கும் முயற்சிகள் தோல்வி. நாட்டில் புகையிலை சிகரெட் பாவனையால் அதிகரிக்கும் உயிரிழப்புகள். நவகமுவ தொழிற்சாலையில் தீப்பரவல். சொகுசு பஸ் வேன் விபத்து, 4 நேர்ந்த கதி. தம்பதியினருக்கு அதிர்ச்சி கொடுத்த இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து பரிதாபகரமாக பிரிந்த உயிர். தொடர்வன விரிவான செய்திகள். வங்காள விரிகுடாவின் தென்கிழக்காக உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையால் கிழக்கு மாகாணத்தில் பல பகுதிகளில் இன்று தொடக்கம் எதிர்வரும் 10ஆம் திகதி வரை அதிகளவிலான மழையுடன் பலத்த காற்று வீசும் சாத்தியம் உள்ளதால் மின்தடை ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் என மாவட்ட அரசாங்க அதிபர் JS அருள்ராஜ் அறிவித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு தயார் நிலையில் இருக்குமாறு மக்களிடம் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். சீரற்ற காலநிலை தொடர்பாக அரசாங்க அதிபர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளார். அதில் கூறியுள்ளதாவது: வளிமண்டல திணைக்கள எதிர்வு கூறலின் பிரகாரம் வங்காள விரிகுடாவின் தென்கிழக்காக உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையால் இன்று தொடக்கம் எதிர்வரும் 10ஆம் திகதி வரையில் 100 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகுவதுடன் 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என வளிமண்டல திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. எனவே இதன் காரணமாக இடைக்கிடையே மின்சார தடை ஏற்பட வாய்ப்புகள் காணப்படுகின்றது. பொதுமக்கள் இதனை கருத்தில் கொண்டு தங்களது தயார்படுத்தல் மற்றும் ஒருங்கிணைப்பு நடவடிக்கையை விரைவாக முன்னெடுக்குமாறு கேட்டுக்கொள்வதோடு வானிலை அறிக்கை தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளதாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இம்மாதம் நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் 44 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் இலவச பாடசாலை சீருடைகள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழில்திறன் கல்வி அமைச்சின் திட்டத்தின் கீழ் இந்த சீருடை விநியோகம் மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்த திட்டம் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பாடசாலைகளில் கல்வி பயிலும் மாணவர்களுடன் மட்டுமன்றி அரசு அங்கீகாரம் பெற்ற பிரிவினாக்களில் கல்வி கற்கும் பௌத்த பிக்குகள் மற்றும் சாதாரண மாணவர்களையும் உள்ளடக்கியுள்ளது. சீனாவின் முழுமையான நன்கொடை மூலம் 11.484 மில்லியன் மீட்டர் சீருடை துணிகள் வழங்கப்பட்டுள்ளன. அனைத்து துணி கையிருப்புகளும் தற்போது துறைமுகத்திற்கு கிடைக்கப்பெற்றுள்ளன. இந்த நன்கொடை அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான நிகழ்வு எதிர்வரும் 13ஆம் திகதி கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழில்திறன் கல்வி அமைச்சரின் தலைமையில் நடைபெறவுள்ளது. புதிய கல்வி ஆண்டுக்கு முன்னதாக பள்ளிகளுக்கும் மாணவர்களுக்கும் சீருடைகள் கிடைக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. வலய கல்வி காரியாலயங்களுக்கு துணிகள் விநியோகம் செய்யும் நடவடிக்கைகள் எதிர்வரும் 19ஆம் திகதி ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. திருகோணமலையில் இன்று காற்றின் வேகம் அதிகமாக உள்ளது. இதனால் கடலில் அலைகள் சீற்றமாக வீசுவதனை அவதானிக்க முடிகின்றது. கடற்தொழிலாளர்கள் தொழில் நிமித்தம் கடலுக்கு செல்வதாயின் அவதானமாக செயல்படுமாறு கூறப்படுகின்றது. நாடு முழுவதும் குறிப்பாக வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் மழை நிலைமை இன்று அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இதனால் திருகோணமலை மாவட்டத்தில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை, சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி இடம்பெறலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனால் கடற்தொழிலாளர்கள் மறு அறிவித்தல் வரை கடலுக்கு செல்வதை தவிர்த்து கொள்ளுமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. கொழும்பில் முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட அரசியல்வாதிகள் நேற்று இரவு சந்தித்துள்ளனர்.
பந்துல குணவர்த்தன தயாரித்து திரைப்படத்தினை பார்வையிடுவதற்காக திரையரங்கொன்றில் சந்தித்துள்ளனர். இதன்போது ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிகளின் பல முக்கிய அரசியல்வாதிகள் கலந்து கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மக்கள் விடுதலை முன்னணியின் அரசியல் தொடர்பான பல பிரச்சனைகளை மையமாக கொண்ட இந்த திரைப்படத்தில் நிலவும் அரசியல் நிலவரம் குறித்து அரசியல்வாதிகள் கலந்துரையாடியுள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ, முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆகியோருக்கு மேலதிகமாக கலாச்சார விவகார அமைச்சர் பேராசிரியர் சுனில் செனவி, விமல் வீரவன்ச, ரவூப் ஹக்கீம், முன்னாள் சபாநாயகர் மஹிந்த ஜாப்பா அபேவர்த்தன, அனுர விஜயதர்ஷன யாப்பா, பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ், மஹிந்த அமரவீர, சிசிர ஜாயக்கொடி, மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க மற்றும் பலர் கலந்து கொண்டுள்ளனர். இதன்போது மேலும் பல கலைஞர்களும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. டிட்வா சூறாவளியால் முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்கு பதிலாக புதிய வீடுகளை நிர்மாணித்தல் மற்றும் இழப்பீடு வழங்கும் ஆரம்ப நிகழ்வு நாளை அனுராதபுரம் மற்றும் குருநாகல் மாவட்டங்களில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நடைபெறவுள்ளது. இவ்வாறு சூறாவளியால் சேதமடைந்த வீடுகளுக்கு பதிலாக புதிய வீடுகளை நிர்மாணிக்கும் பணி ரீபில்டிங் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் இடம்பெறவுள்ளது. அதன்படி அனுராதபுரம் மாவட்டத்தில் கால்டேவ, ஹந்துன்கம, ராஜாக்கனிய, ஸ்ரீமாபுர மற்றும் குருநாகல் மாவட்டத்தில் நிகவெரட்டிய, விதிகுலிய சாந்தி மற்றும் ரிதிகம, தொடகஸ்கிளந்த ஆகிய பிரதேசங்களில் டிட்வா அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான புதிய வீடுகளை நிர்மாணிக்கும் பணியின் ஆரம்ப நிகழ்வு நடைபெறும். டிட்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் வேலை திட்டத்தின் கீழ் இந்த பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. நுவரெலியா கிரஹிரிவாவியில் சிறிய ரக விமானம் ஒன்று பிற்பகல் 12:30 மணியளவில் தரையிறங்கும் போது விபத்துக்குள்ளாகியுள்ளது. தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான குறித்த சிறிய ரக விமானம் நுவரெலியாவிற்கு வருகை தந்துள்ள சுற்றுலா பயணிகள் குழுவொன்றை ஏற்றி செல்வதற்காக வந்தபோதே விமானம் விபத்துக்குள்ளாகியது. இவ்விமானத்தை மீட்க இன்று காலை முதல் மாலை வரையில் அதிகாரிகளும் ஊழியர்களும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் அது தோல்வியடைந்துள்ளது. குறித்த விமானத்தை மீட்பது கடினம் என்பதால் விமானத்தை மீட்க தொழில்முறை விமான இயக்குனர் சேவைகளை பெறுவோம் என்று சிவில் விமான போக்குவரத்து ஆணையத்தின் இயக்குனர் ஜெனரல் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி கேப்டன் தமிந்த ரம்புக்வெல தெரிவித்துள்ளார். நாட்டில் புகையிலை மற்றும் சிகரெட் பயன்பாட்டால் சுமார் 22,000 பேர் உயிரிழந்துள்ளதாக மது மற்றும் போதைப்பொருள் தகவல் மையம் தெரிவித்துள்ளது. நாட்டில் ஏற்படும் மொத்த மரணங்களில் 83% தொற்றாத நோய்களால் ஏற்படுகின்றன. அவற்றிற்கு முக்கிய காரணிகளில் ஒன்றாக புகையிலை பயன்பாடு உள்ளதாகவும் சுமார் 15 லட்சமானோர் புகைப்பழக்கத்திற்கு அடிமையாகியுள்ளதாகவும் உலகளவில் ஒவ்வொரு 6 வினாடிகளுக்கும் ஒரு புகையிலை தொடர்பான மரணம் பதிவாகின்றதெனவும் தேசிய புகையிலை மற்றும் மதுபான அதிகார சபையின் தலைவர் ஆனந்த ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். 2021ஆம் ஆண்டிற்கு பின்னர் சிகரெட்களுக்கான வரி குறைக்கப்பட்டுள்ளதாகவும் இது புகையிலை கட்டுப்பாட்டு முயற்சிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பு நவகமுவவில் அமைந்துள்ள தொழிற்சாலை ஒன்றில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. குறித்த பகுதியில் தீயை கட்டுப்படுத்த 5 தீயணைப்பு வாகனங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தீயணைப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. புத்தளம் கரவெல ஹஸ்வெவ தப்போவ இரும்பு பாலத்தில் இடம்பெற்ற விபத்தில் 4 பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சொகுசு பஸ் ஒன்று வேனுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். விபத்தில் 4 காயமடைந்துள்ள நிலையில் சிகிச்சைக்காக புத்தளம் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மாவநிலை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கொழும்பு கண்டி பிரதான வீதியில் கொந்தனிய சந்திக்கு அருகில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்தில் வேன் சாரதி, அவரது மனைவி மற்றும் பஸ் சாரதி ஆகியோர் காயமடைந்து மாவநில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் வேன் சாரதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார்.
கேகாலையிலிருந்து மாவெல்லை நோக்கி பயணித்த வேன் ஒன்று மற்றொரு வாகனத்தை முந்தி செல்ல முயன்றபோது எதிர் திசையில் பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்ஸுடன் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது. உயிரிழந்தவர் கடுகனாவ பகுதியைச் சேர்ந்த 60 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது. சடலம் மாவெல்ல வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மாவெல்ல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.